ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லாத்துலயுமே ஸ்போக்கன் ஹிந்தி எப்படி கத்துக்கிறதுன்னு பாக்குறேன். ஆனா அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? வாங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நான் ஸ்போக்கன் ஹிந்தி எப்படி லேர்ன் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஈஸியா ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ணணும்னா பார்கா ஹிந்தி இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னா, நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸை எப்படி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க இருக்கேன், அங்க இருக்கேன், நான் மீட்டிங்ல இருக்கேன், நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் அப்படின்னு நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளோட பிரசன்ஸ் சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் ஹிந்தியில அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் அப்படின்றதுக்கு மே அப்படின்றத யூஸ் பண்ணணும். மே அப்படின்னா ஐ அப்படின்ற மீனிங். ஸோ மேல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹூ அப்படின்றதுல முடிக்கணும். இந்த ஹூ அப்படின்றது என்னன்னா, லைக் ஐ ஆம், ஐ கூட மட்டும்தானே ஆம் வரும், அதே மாதிரி மே கூட மட்டும்தான் ஹூ வரும். ஓகே, ஸோ ஐ ஆம் மாதிரி மே ஹூ அப்படின்றது. ஓகே, இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்றதுக்கு இங்க, ஹியர் அப்படின்றதுக்கு இதர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அப்ப மே இதர் ஹூ, நான் இங்க இருக்கேன், மே இதர் ஹூ. இப்போ இதே இது ஏதாவது ஒரு பிளேஸ் சொல்றீங்க, நான் வீட்டில் இருக்கேன், ஆஃபீஸ்ல இருக்கேன், மார்க்கெட்ல இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன், பஸ் ஸ்டாப்ல இருக்கேன், இப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸை இண்டிகேட் பண்றீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிறேன், மார்க்கெட்டில் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அந்த இல்லுன்னு ஒன்று சேர்க்குறீங்கல்ல. லைக் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன் த மீட்டிங், இன் த ஹவுஸ் அப்படின்றத யூஸ் பண்ணீங்களா, அந்த இன் அப்படின்றதுக்கு மே அப்படின்றத யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்றோம்னா, அந்த பிளேஸ் பக்கத்துல மே அப்படின்றத போட்டுக்கிறோம். வெரி சிம்பிள். தமிழ்ல எப்படி மேக் பண்றீங்களோ அதே மாதிரி ஹிந்தியில. நான் மே வீட்டில் இருக்கேன், வீட்டில், அப்ப வீடு அப்படின்றதுக்கு கர், இல், அந்த இல்லுன்னு சேர்க்கிறோம்ல, அதுக்கு மே. அப்ப மே கர் மே, மேல ஆரம்பிச்சா ஹூல முடியணும். அப்ப மே கர் மே ஹூ. நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், மே ஆஃபீஸ் மே ஹூ. நான் மீட்டிங்ல இருக்கேன், மே மீட்டிங் மே ஹூ. நான் ஹெச்ஆர் ரூம்ல இருக்கேன், மே ஹெச்ஆர் ரூம் மே ஹூ. அவ்வளவுதாங்க ஹிந்தி. இதே மாதிரி தான் ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தியை எக்ஸிகியூஷனோட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன லேர்ன் பண்ணாலும் பேச தெரியணும். ஸ்போக்கன் ஹிந்தியே பேசுறதுக்கான ஹிந்தி தான். ஸோ மனப்பாடம் பண்ணாம எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, வேமாவே ஈஸியாவே பேசிடலாம்.